சரி, நான் உங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களை நல்லா புரிஞ்சிக்கிற ஒருத்தரை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? அவங்க நீங்க சொல்ல வரத முடிப்பாங்க, உங்க வினோதமான ஜோக்களுக்கு சிரிப்பாங்க, உங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி இசை பிடிக்கும், உங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி உணவு பிடிக்கும். இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்குல்ல? ஆனா இது நிஜமாவே மேஜிக்கா? இல்லை, உங்களை மாதிரி ஒருத்தரை புரிஞ்சிக்க இதுக்கு ஒரு காரணம் இருக்கா? இன்னைக்கு நான் இதை பத்தி தெளிவா சொல்ல போறேன். உங்களை மாதிரி ஒருத்தரை நீங்க எப்படி நிஜமாவே புரிஞ்சிக்க முடியும்? முதல்ல உங்களை மாதிரி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அது ஒரே மாதிரியான விருப்பங்கள், மதிப்புகள், வினோதமான பழக்க வழக்கங்கள். ஆனா அதையும் தாண்டி நீங்க அங்க இருக்கிறதாவும் உங்க பேச்ச கேட்கிறதாவும் உணர்றதுதான் முக்கியம். உங்களுக்கு மாதிரி ஒருத்தரை நிஜமாவே புரிஞ்சிக்க முதல்ல உங்களை நீங்க புரிஞ்சிக்கணும். உங்களுக்கு எது பிடிக்கும், எதை நீங்க ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களை நீங்க புரிஞ்சிக்கிட்டா அதே விஷயங்களை மத்தவங்கிட்டையும் நீங்க அடையாளம் கண்டுக்குவீங்க. உதாரணமா, நீங்க நள்ளிரவுல ஆழமான உரையாடல்களை விரும்புறீங்கன்னா நிஜமான விஷயங்களை பேச தயங்காத ஒருத்தரோடு நீங்க ஈஸியா பழகுவீங்க. இங்க ஒரு சின்ன ரகசியம், கம்யூனிகேஷன் தான் எல்லாமே. ஒருத்தர் உங்களை மாதிரியே இருக்கதால அவளுக்கு உங்க மனசுல என்ன இருக்குன்னு எப்பவும் தெரிய நினைக்காதீங்க. உங்க எண்ணங்களை வெளிப்படையா பகிர்ந்துக்குங்க. உங்க கனவுகள், உங்க சந்தேகங்கள், உங்க சின்ன சின்ன வெற்றிகள். நீங்க இதை செய்யும் போது மத்தவங்களும் அதே மாதிரி செய்ய நீங்க வழி வகுக்கிறீங்க. கேக்குது அதே அளவு முக்கியம். வெறும் வார்த்தைகளை கேக்குது மட்டும் இல்ல, நிஜமாவே கவனம் செலுத்தி கேக்குது. நீங்க எந்த ஒரு தீர்ப்பும் சொல்லாம கேட்கும் போது உள்ளே இருக்கும் ஜோக்குகள், பகிர்ந்து கொள்ளப்பட்ட விருத்திகள், ஏன் அமைதி சூட நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அங்கதான் நிஜமான புரிதல் வளரும். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உங்களை மாதிரி ஒருத்தர் சூழல் நீங்க அப்படியே இல்ல. உங்களுக்குள்ள வேறுபாடு இருக்கும், அது பரவாயில்லை. அந்த தருணங்களை ஏற்றுக்கோங்க. அது உறவை இன்னும் செழிப்பாக்கும் மற்றும் சுவாரஸ்யமாக்கும். சில சமயம் மத்தவங்கிட்ட உங்களை நீங்க பார்க்குது உங்களுக்கே தெரியாத உங்க குறைகளை பார்க்கவும் உதவும். கடைசி வரைக்கு உங்களை மாதிரி ஒருத்தரை புரிஞ்சிக்கிறது உங்க குலோனை கண்டுபிடிக்குது இல்ல, அது ஒரு பாத்தை கட்டுறது. இரக்கம், நேர்மை, ஆர்வம். அதனால அடுத்த முறை ஒரு கண்ணாடியை மாதிரி ஒருத்தரை நீங்க சந்திக்கும் போது மேலோட்டமான ஒற்றுமைகளோடு நிக்காதீங்க. இன்னும் ஆழமா போங்க. கேள்விகள் கேளுங்க. ஹேய், கதைகளை பகிர்ந்துக்குங்க. சிரிங்க, சண்டை போடுங்க, சேர்ந்து வருங்க. என்ன மேஜிக் வெறும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, அது நிஜமாவே பாக்குறதையும் பார்க்கப்படுறதுலையும் தான் இருக்கு. அப்படித்தான் உங்களை மாதிரி ஒருத்தரை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. பார்த்ததுக்கு நன்றி.